10 கோரிக்கைகளை முன்வைத்து நீர், உணவு ஆகியவற்றை தவிர்த்த சாகும்பரியான உண்ணாவிரத போராட்டம் ஒன்று முல்லைத்தீவில் 3வது நாளாக தொடர்கிறது. முன்னாள் போராளியான பனராசா என்பவர் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார். வலிந்து காணாமலாக்கப்பட்டோருக்கான தீர்வு, மாவீரர் துயிலும் இல்லங்களில் அமைக்கப்பட்டுள்ள இராணுவ முகாம்களை அகற்றுதல், தமிழர்களின் அரசியல் உரிமைகளை உறுதிப்படுத்தல் உள்ளிட்ட 10 கோரிக்கைகள் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளன. இந்நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் உண்ணாவிரத மேடைக்கு நேரில் சென்று தன் ஆதரவை வெளிப்படுத்தியுள்ளார். நீங்கள் இருக்கணும் சரி, அரசாங்கம் அரசாங்கத்துல இருந்து வாரதுக்கு ஒரு கணிசமான ஒரு வேலை நடக்கும். அரசாங்கம் இப்ப நாங்கள் கேட்டதுக்கு 7 ஆண்டு சொல்லிட்டு அடியோட நிராகரிக்கிறது. சரிதானே? அரசாங்கத்தை இல்லாட்டி ஸ்ரீலங்கா அரசை மாற்றி அமைக்கிற வேலை திட்டம் தான் இது. சொல்ற இன்றைக்கு ஸ்ரீலங்கா அரசு இதுக்கு நேர்மாறாகத்தான் நேர்மாறா. சரிதானே? ஸ்ரீலங்கா அரசு ஒட்டையாற்றிக்குள்ள இன்னும் இறுக்கி கொண்டு போகுது. நீங்க கட்டமா. சரிதானே? அப்ப அதை மாத்தி அமைக்கிறத ஒரு நாளையில நடக்க போறீங்க. நாங்க கேட்கும் தான் அடியோட நிராகரிக்கிறோம். அதை மாத்தி அமைக்கிறதாக இருந்தால் கணிசமான ஒரு அழுத்தம் ஒன்றை உருவாக்கும். சரி, அந்த அழுத்தம் உருவாக்குறதுக்கு தனியா அரசியல் கட்சிகள் மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த இனமும் அணிதிரட வேணும். அந்த வேறு திட்டம் நடக்கிறதுக்குத்தான் நாங்கள் இந்த மெட்டத்தரப்புகள் இதுக்கு இணங்கக்கூடியதாக நாங்கள் கருதுற வாய்ப்புகள் இருக்கிற தரப்புகளோட நாங்க பேச ஆரம்பிச்சிருக்கோம். சரிதானே? அண்ணன் கேட்கிற சண்டை போராட்டம் தான் இடைநிறுத்தராக இல்லாட்டி கைவிடுறதாக இருந்தால் ஆக குறைஞ்ச இந்த முயற்சி, ஆரம்ப முயற்சிக்கு ஒத்துழைக்கக்கூடிய தரப்புகள் மெட்ட தரப்புகளாவது அதற்கு அந்த வாக்குறுதி கொடுத்தால்தான் அது நியாயமான கோரிக்கை. அது நாங்க கொடுத்துட்டோம் வாக்குறுதி. உங்களோட அமைப்பு இதுக்கு நேர்மையா இருக்கும். மெட்டவங்களும் அந்த வாக்குறுதியை கொடுத்தால்தான் நான் போராட்டத்தை கைவிடுறேன்டா அது நியாயமான ஒரு நிலைப்பாடு அவர்கிட்ட இருக்கு. நான் அதற்கு அதை நான் மறுக்க இயலாது. அந்த கோட்பாட்டை அவர் அந்த வேண்டுகோளை இந்த மெட்ட தரப்புகள்கிட்ட நிச்சயமா அவர் முன்வைக்கிறதுதான் பொருத்தம். நானும் அந்த அந்த தரப்புகள் இந்த வாக்குறுதியில இந்த மக்களோட நலன் கருதி கொடுக்கறதுதான் பொருத்தமா இருக்க வேண்டதையும் நான் வெளியிட்ட